ரிஷி, ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் எடுத்து கொடுக்கறேன். அது ஆபீஸ்க்கு இதோ இந்த Dress வேணுமா இல்ல இந்த Dress வேணுமா? இல்ல லக்ஷ்மி, ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம். நான் ஆபீஸ்க்கெல்லாம் போகல. அங்க நிறைய மீடியா ஆளுங்கெல்லாம் வருவாங்க. பெரிய கலாட்டாவே நடக்கும். தேவையில்லாத கேள்விலாம் கேட்பாங்க. இன்ஃபேக்ட் மலிஷ்கா தான் என்ன ஆபீஸ்க்கு போக வேண்டாம்னு சஜஷன் கொடுத்தா. ஐ திங்க் அவ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா இல்ல. சரி. என்ன இல்ல? என்ன என்ன சொல்ல வந்த? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. பட் லக்ஷ்மி, என்ன சொல்ல வந்த? அது வந்து என்ன சொல்ல வந்த லக்ஷ்மி, சொல்லு. நீ ஆபீஸ்க்கு ஏன் போகல? இந்த மக்களுக்கு பயந்தா? மீடியா தான் காரணமா? அதான் நான் உன்கிட்ட சொன்னல, நிறைய பேர் இருப்பாங்க, மீடியா ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க. அப்போ நீ அவங்களுக்கு பயந்து தான் போகலையா? நான் எதுக்கு பயப்படணும்? எந்த தப்பும் பண்ணாத நான் எதுக்காக பயப்பட போறேன் சொல்லு? நான் அவங்கள அவாய்ட் பண்ணேன். ஆனா நீ அவங்க முன்னாடி போனா தானே உன்னால அவாய்ட் பண்ண முடியும். நீ வீட்ல இருக்கிறது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும். இப்ப நீ என்ன சொல்ல வர? நீ வந்து அவங்கள அவாய்ட் பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது பண்ணலாம். அது உன் இஷ்டம் தான். ஆனாலும் மக்கள் பேசதான் செய்வாங்க. அதனாலதான் நான் போகலன்னு சொன்னேன். ஆனா போகலனாலும் ரிஷி, அவங்க பேசுவாங்க. சொல்ல போனா அதிகமா பேசுவாங்க. அவங்களுக்காக உன் லைஃப நீ இப்படி விட போறியா? நான் என்ன சொல்றேன்னா, எதுக்காக நீ அவங்களெல்லாம் கன்சிடர் பண்ற? அப்படியே உனக்கு யார பத்தியாவது கவலை இருந்தா உன்னை நம்பி இருக்கிறவங்கள பத்தி கவலைப்பட. இங்க நம்ம கூட இருக்காங்க, இந்த வீட்ல இருக்காங்க. இவங்க உன்னோட குடும்பம். அவங்க உன்னை முழுசா நம்புறாங்க. அப்புறம் என்ன, மத்தவங்க உன்னை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு நீ ஏன் பார்க்கணும்? நீ என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு டிசைட் பண்றதுக்கு அவங்க யாரு? ஐ நோ லக்ஷ்மி, நீ கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்க. ஆனா நான் கஷ்டமா தான் இருக்கும், எனக்கும் தெரியும். ஆனா நாம அவங்கள பிரேவா ஃபேஸ் பண்ணணும். இந்த மாதிரி பயந்து போய் பின் வாங்க போறியா? சொல்லு. சொல்ல போனா நீ வீட்லயே தங்கிட்டா அப்புறம் அவங்க உன்னை பத்தி அதிகமா தான் பேசுவாங்க. அப்புறம் நடக்கிற அத்தனையும் உண்மைதான்னு அவங்க எடுத்துப்பாங்க. சொல்ல போனா இது எல்லாமே தப்புதான். அதோட உன்னோட ஹோட்டல் ஸ்டாஃப் அவங்களும் உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தானே. நான் அன்னைக்கு பார்த்தேன். உண்மையிலே நீ எல்லார் கூடயும் ரொம்ப நல்லா பழகுற. அதோட அந்த பொய்யான குற்றத்தை பத்தி சொல்லணும்னா, பொய் அதிக நாட்கள் நீடிக்காது. அதே மாதிரி உண்மை செத்து போகாது. நீயே பாரு, இன்னைக்கு இல்ல நாளைக்கு எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துரும். என்னாச்சு? கொஞ்சம் அதிகமா பேசிட்டேனா? சாரி. இல்ல, நீ என் தாத்தா மாதிரியே பெர்ஃபெக்ட்டா பேசுற. அவரும் உன்ன மாதிரி தான் எப்பவும் பேசுவார். ஐ மீன், நீ அவரை மாதிரியே பேசுற. அவரு ரொம்ப பிரேவா ஸ்ட்ராங்கா இருப்பார். சொல்ல வந்த பாயிண்ட கரெக்டா சொல்லுவார். ஆனா அது என்னன்னா லக்ஷ்மி, நான் ரொம்ப சீக்கிரமா கோவப்பட்டுருவேன். இன்ஃபேக்ட் நேத்து மீடியாக்காரங்களோட கூட சண்டை போட்டு அவங்கள அடிக்கவே கைய ஓங்கிட்டேன். அண்ட் ஐ திங்க் அந்த அளவுக்கு கோவமும் நடந்துக்கல. நீ அவங்களுக்கு பதிலே சொல்ல வேண்டாம். உன்னோட உண்மை தன்னால வெளியே வரட்டும். அப்ப அவங்களுக்கே பதில் கிடைச்சிரும். லக்ஷ்மி, உனக்கு இவங்களை பத்தி தெரியாது. யார பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. கண்ட கேள்வியெல்லாம் கேட்பாங்க. நம்ம பதில் சொல்ற மாதிரி. ஆனா நீ சொல்லாத. அவங்களுக்கு நான் பதில் சொல்றேன். சரி, ஓகே. என் ட்ரெஸ் எடுத்து போய் நானும் கிளம்புறேன். பாட்டி, ஸ்லீப்பிங் பில்ஸ் போடாம ரிஷி ப்ரோக்கு தூக்கமே வராதா என்ன? நான் உன் அம்மா மாதிரி எடுத்ததுக்கெல்லாம் பொய் சொல்ல மாட்டேன்டா. எங்க அம்மாவை திட்டாதீங்க. டே வாட. அவ உனக்கு அம்மா. அம்மாவை ஆகிறதுக்கு முன்னாடி அவ எனக்கு பொண்ணு. ஓ, குட் பாயிண்ட். கரெக்டா தான் சொல்றீங்க. சாரி. டேய், நான் எப்பவும் கரெக்டா தான்டா பேசுவேன். மை பேட். ரிஷி, நீ எங்க கிளம்பிட்ட? ஆஃபீஸ். ஆஃபீஸ்? இப்போ ஆஃபீஸ்க்கு போறது நல்லது இல்லப்பா. யூ ஆர் ரைட் ஆண்டி. ஆபீஸ்ல ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. மக்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் அடிப்பாங்க. நீ இப்போ போறது சரியா இருக்காது. கரெக்டா சொன்ன. நீ அவங்களுக்கு பயந்து ஆபீஸ் போலையா? மக்களா? யார் மக்கள்? அவங்களுக்கு என்ன பத்தி எதுவும் தெரியாது. அவங்களுக்கு பயந்து வீட்டுல உட்காரணுமா? நீ இங்கே தங்கிட்டனா அப்போ பேசுறதுக்கு அவங்களுக்கு நிறைய டாபிக் கிடைச்சிரும். இப்படி ஒளிஞ்சிருந்து அவங்க சந்தேகத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும். இல்ல மனிஷ்கா, ஆமா, அவங்க எல்லாம் எனக்கு யாரு? எதுவும் இல்லை. அவங்க என்ன பத்தி பேசுவாங்க, என்ன பத்தி கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா அது எதுவும் என்ன அஃபெக்ட் பண்ணாது.
அப்படியே நீ யாரை பத்தியாவது கவலைப்படணும்னா உன் கூட இருக்கவங்கள நினைச்சு கவலைப்படு. அவங்க உன் கூட ஒண்ணா இருக்காங்க, உன் வீட்ல வாழ்றாங்க. நான் பதில் கொடுக்கணும்னு இருந்தா அது உங்களுக்கு மட்டும்தான். என் கூட நீங்க ஒரே வீட்ல இருக்கீங்க, நீங்க என் ஃபேமிலி. நீங்க தப்பா பார்த்ததா நான் வருத்தப்படுவேன். அதோட எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஐ மீன், நீங்க எல்லாரும் என்ன முழுசா நம்புறீங்கல்ல? எனக்கு இந்த ஒரு விஷயம் போதும். இது தவிர லைஃப்ல வேற எதுவும் வேண்டாம். கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நீ தைரியமா ஃபேஸ் பண்ணணும். இன்னும் நம்ம குடும்பத்துக்கு இது ரொம்ப கஷ்டமான நேரம் தான். ஆனா இதையெல்லாம் பார்த்து நாம பயந்துட்டு இருக்க வேண்டாம். இதை ஃபேஸ் பண்ண நாம கத்துக்கணும். இதுக்கெல்லாம் பயந்து ஒழியக்கூடாது. போய் அதிக நாட்கள் நீடிக்காது, அதோட நிஜமும் சாகாது. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பா வெளிச்சத்துக்கு வந்துரும். போய் எவ்வளவுதான் பெருசா இருந்தாலும் அதோட ஆயுள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதோட உண்மையை மறைச்சு வைக்க முடியாது. ஒரு நாள் வெளிச்சத்துக்கு அது கண்டிப்பா வரும். இல்லையா பாட்டி? ஆமா செல்லம். So let's face it together. It's okay. எல்லாம் சரியாயிடும். நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். பட் ரிஷி, ஐ ஸ்டில் ஃபீல் இட்ஸ் a bad decision. Trust me மலிஷ்கா. இன்னைக்கு இங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க. ரிஷி ப்ரோ, அந்த மீட்டிங்கை நான் கேன்சல் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே ஆயுஷ், நம்ம மறுபடியும் கூப்பிடலாம். And I'm sure அவங்க கண்டிப்பா வருவாங்க. இன்னைக்கு மீட்டிங் நடக்கலன்னா இன்னும் 5 மாசம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம ப்ராஜெக்ட்ல இந்த டிலே இருக்க கூடாது. தேவையில்லாம கம்பெனிக்கு லாஸ் ஆகும். ஐ நோ. டாட், நான் சொல்றது கரெக்ட் தானே? நான் கிளம்புவா? நீ போயிட்டு வா. ஆனா ரிஷி, நீ ஆபீஸ்க்கு போனாலும் மத்தவங்க பேசுறது பெருசா எடுத்துக்காதப்பா, சரியா? மாம், உங்க பையன் ஒன்றும் அந்த அளவுக்கு வீக் இல்லை. அவனை ஸ்ட்ராங்கா தான் நீங்க வளர்த்துருக்கீங்க. எல்லாத்தையும் நான் சமாளிப்பேன். டேக் கேர். எஸ். பாய் ஆயுஷ். போலாம். நம்ம ரிஷி நல்லா தான் இருக்கான். ஹீஸ் லுக்கிங் பெட்டர். அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி ரிஷியோட விஷயத்தை பத்தி கேட்டாரு. நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். I'll just come. லக்ஷ்மி, சொல்லுங்கப்பா. ரிஷிய நீதான் அனுப்புனியா? என்ன? அவனை ஆபீஸ்க்கு நீதான் அனுப்புனியா? ஏன்னா எல்லாரும் ரிஷிய வீட்லயே இருக்க சொன்னாங்க, வெளியே போகாதன்னாங்க. அதுக்கு சரின்னா, ஆனா திடீர்னு ஆபீஸ்க்கு கிளம்பிட்டான். அது எப்படி? அது நல்லது, அது ரொம்ப நல்லது. இந்த நிலைமையில எதிர்த்து போராடணும், இல்லைன்னா போய் ஜெயிச்சிடும். நீ ரிஷிக்கு பக்கபலமா இருந்து அவனுக்கு தைரியம் கொடுக்கிற பாரு, அதான் சந்தோஷமே. நீ சும்மா கலக்குறடா, பயங்கர ஸ்மார்ட்டானவ நீ. அவனுக்கு நீ மந்திரம் போட்ட மாதிரி இருக்கு. அது என்ன மந்திரம்? ஸ்லீப்பிங் பில்ஸ் போடாமலே அவனை தூங்க வச்சிருக்கியே. அத கண்டிப்பா என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாதுப்பா. இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவுல இருக்கிற ரகசியம். ஓகே, அதான் தனிஜாவோட ஃபைல் எடுக்க அவ்வளவு நேரம் ஆச்சோ. அவன் உன்னோட அட்வைஸை கேட்டுக்கிட்டு இருக்கான். அதை வேற எங்ககிட்ட சொன்னான். அட கடவுளே, தனிஜாவோட ஃபைல மறந்துட்டாரே. மறந்துட்டானா? அந்த ஃபைல் ரொம்ப முக்கியமாச்சே. ஃபைல் எங்க இருக்குன்னு தெரியுமா? ரூம்ல மேல தான் இருக்கு. வெரி குட். எல்லாமே நல்லதுக்கு தான். அப்படின்னா ஃபைலை எடுத்துக்கிட்டு நீ தான் ஆபீஸ்க்கு போய் கொடுக்கணும். அவன் கூடவே இரு. அவன் தைரியத்தை இழந்தான்னா அவனுக்கு தைரியத்தை ஊட்டு. நீ பேசினா பிரிஸ்கா ஆயிடுவான். புரிஞ்சுதாடா? நானா? நீ ஃபைல் எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு வரேன்னு அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். ஓகே, ஓ ஃபைல் எடுத்துட்டு வா. சரிங்கப்பா. ரிஷி ப்ரோ, ஆஃபீஸ் வந்தாச்சு. We have reached. Rishi bro, we will be fine. Okay?
வேலை நீ வந்துட்ட. நீ கூட இருந்தா கொஞ்சம் தைரியமா இருக்கும். ஆனா பர்சனலா சொல்லணும்னா நீ வந்தது சரியில்லை. ஆனா நீயே வந்துட்ட. உன்னை அப்புறம் நான் எப்படி தனியா விட முடியும்? Thanks. ரிஷி சார், மறுபடியும் அந்த பொண்ணு சொல்றா நீங்க அந்த பொண்ணை மொலஸ்ட் பண்ணிருக்கீங்க. இவ்வளவு பெரிய தப்பு பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு பெயில் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்ல போறீங்க? பதில் சொல்லுங்க சார். நீங்க தப்பு பண்ணி வெளிய வரணும். அமைதியா இருக்கீங்க. பதில் சொல்லுங்க சார். அமைதியா இருக்காதீங்க. சொல்லுங்க. உண்மையை சொல்லுங்க சார். பதில் சொல்லுங்க. சொல்லுங்க ரிஷி. நில்லுங்க. பதில் சொல்லுங்க ரிஷி சார். ஒரு பொண்ணோட லைஃபை நீங்க பாழாக்கி இருக்கீங்க. இத பத்தி நீங்க கண்டிப்பா ஏதாவது சொல்லி ஆகணும். இதுக்கப்புறம் எந்த பொண்ணாவது உங்களை நம்புவாங்களா? உங்க மனைவி கூட உங்களை மதிக்க மாட்டாங்க. அந்த நம்பிக்கையை இழந்துட்டீங்க. உங்க மனைவி உங்களை விட்டுருவாங்களா? எதுக்கு மௌனமா நிக்கிறீங்க? மௌனம் அப்ப சம்மதமா? நிறுத்துங்க. என் கணவர் இப்ப மௌனமா இருக்கிறத நீங்க பலவீனமா பார்க்காதீங்க. அவருடைய மௌனம் உங்களுடைய மதிப்பை காட்டுது. இவரோட மௌனமே இவரோட விசேஷமாகும். பொய் அவர் மறுக்கிறாரு. இவரோட மௌனம் ஒரு பெண்ணுக்கு இவர் கொடுக்கிற மதிப்பை தான் காட்டுது. இவரோட மௌனம் தான் உங்களுடைய கேள்விக்கான பதில் ஆகுது. அது என்ன பதில்னு தெரியுமா? ரிஷி ஒரு நிரபராதி. என் கணவர் மௌனமா நிக்கிறாரு. குற்றவாளியா இல்ல. உண்மை ஒரு நாள் தன்னால பேசும். அதனாலதான் இவர் மௌனமா நிக்கிறாரு. அதை புரிஞ்சுக்கிற மூளை இருந்தா போதும். அதோட நீங்களும் ஒரு பொண்ணு தானே. நீங்க முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாத்தையும் புரிஞ்சுப்பீங்க. ரிஷி முன்னாடி நான் தலையை குனியதான் செய்வேன். ஏன் கடவுள் முன்னாடி நம்ம எல்லாரும் தலையை குனிச்சுதான் நிப்போம். ஏன்னா கடவுளும் உண்மை, ரிஷியும் உண்மைதான். நம்பிக்கை இன்னும் முடிஞ்சு போகல. எனக்கு இவர் மேல நம்பிக்கை அதிகமா இருக்கு. ஏன்னா இவர் இது வரைக்கும் அந்த பொண்ணை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசல. ஆனா அந்த பொண்ணு இவர் மேல எவ்வளவு தப்பான புகார வச்சிருக்கா. இந்த கைய நான் பிடிச்சிருக்கேன். அதை உதறி தள்ளுறதுக்காக இல்ல, கூட சேர்ந்து நடக்கிறதுக்காக. எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும். நீங்க எல்லாரும் உங்க வேலையை செய்றீங்கன்னு தெரியுது. செய்யுங்க. ஆனா குற்றவாளி யாருன்னு நீங்க தீர்ப்பு சொல்லாதீங்க. செய்திகளை பரப்புங்க. ஆனா தீர்ப்பு சொல்லாதீங்க. சாரி. அது வெளியே என்ன இதெல்லாம் என்னாச்சு? மீடியாக்கு முன்னாடி நீ பேசக்கூடாதுன்னு வீட்ல இருந்து கிளம்பும் போதே நான் சொன்னல. அதான் நான் பேசிட்டேன். நான் தப்பா இல்ல அதிகமா பேசிட்டேனா? ஐ மீன் நான் பேச ஆரம்பிச்சா நிப்பாட்டவே மாட்டேன். அவங்க உன்னை கண்ட கேள்வி எல்லாம் கேட்டாங்களே. நான் தப்பா பண்ணிட்டேனா? ஏதோ இந்த ஃபைல நீ மறந்து வச்சுட்டு வந்துட்ட. அதான் கொடுக்க வந்த. லக்ஷ்மி, வெளியில நீ என்ன பண்ண? மீடியாக்காரங்க கிட்ட நீ என்ன சொன்ன? என்னாச்சு? என்ன ஆச்சா? சரி விடு, உனக்கு புரியாது. பேரே தெரியாத கிராமத்துல இருந்து தானே நீ இந்த ஊருக்கு வந்திருக்க. ஆனா ரிஷி ஒமேராங்கிறது ரொம்ப பெரிய பேர்.
அதனாலதான் அவனை நான் ஆபீஸ்க்கு வர வேண்டாம்னு சொன்னேன். ஆனா நீ அவன் கிட்ட அப்படி என்ன சொன்னேன்னு தெரியல, அவன் கிளம்பி வந்துட்டான். பட் தட் இஸ் ஆல்சோ ஓகே. ஏன்னா இவனை பாத்துக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். பட் நீ இந்த மாதிரி எல்லாம் வந்து மீடியா கிட்ட பேசக்கூடாது லக்ஷ்மி. ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோ, தே ஆர் மீடியா. அதோட இந்த மீடியா இருக்காங்கல்ல, இந்த காலத்து சொசைட்டில இவங்க மிகப்பெரிய ரோல ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் இமேஜ் மேக்கர். நம்ம இமேஜை ஏத்துவாங்க, இல்லனா இறக்கி விட்டுடுவாங்க. சோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். அதனால இந்த மாதிரி நீ திரும்பி மனிஷ்கா, நான் உன்னை சொல்லட்டுமா? லக்ஷ்மி எதுவும் தப்பா பேசல. I think she is absolutely right. ரியலி? Yeah. ஆல் ரைட். என்ன ரிஷி, உன்னோட நல்லதுக்காக தானே அவ பேசினா. ஆனா பாவம் வருத்தப்பட்டு போறா. இட்ஸ் ஓகே, எல்லாம் சரியாயிடுவா. லக்ஷ்மி ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்காக போகணும். டிரைவரோட வந்தியா? அப்பா அவரோட காரை தான் அனுப்புனாரு. ஓகே, நான் ஈவினிங் உன்னை பார்க்குறேன். ஓகே, see you. அனுஜ், இதை ஆயுஷ் கிட்ட கொடுத்துருங்க. மனிஷ்கா, நீ போ. மனிஷ்கா, நான் சொல்றத கேளு. என் பின்னாடியே வராத. கோ. மனிஷ்கா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. போடா. என் பேர் கூட வாயில வரக்கூடாது. கோ ரிஷி. அந்த கிராமத்து பொண்ணு பின்னாலேயே போய் திரி. ரிஷி, உன்னை விட்டு நான் எங்க போக முடியும் மனிஷ்கா? போ. என்னை விட்டு போயிடு. மூச்சு விட்டாலும் விடுவேனே தவிர உன்னை விட மாட்டேன். அப்ப எதுக்காக அங்க அப்படி பேசுன? I'm sorry மனிஷ்கா. I'm sorry. என்ன? ஐம் சாரியா? நான் தான் சாரி சொல்லணும். வரக்கூடாத இடத்துக்கு நான் வந்துட்டேன். டாம் இட். நீ என்ன சொன்ன? லக்ஷ்மி தான் கரெக்ட்னு என் முன்னாடி சொன்னல. அவ முன்னாடி என்ன தப்புன்னு சொன்னல. பாய். மனிஷ்கா, நான் சொல்றத கேளு. நோ, ஆபீஸ்க்கு வராதன்னு நான் சொன்ன, ஆனாலும் நீ வந்திருக்க. லக்ஷ்மி தப்புன்னு நான் சொன்ன, ஆனா அவ சரின்னு நீ சொல்ற. ரிஷி, இவங்க மீடியா என்ன வேணாலும் சொல்லுவாங்க. பொய்ய நிஜமாக்குவாங்க, நிஜத்தை பொய் ஆக்குவாங்க. ஆனா அவ முன்னாடி என்ன தப்புன்னு சொல்லிட்டல்ல, அதனால உன் சாரியை நீயே வெச்சுக்கோ. மனிஷ்கா, நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சுக்க. அவகிட்ட என்ன இருக்கு? வாட் இஸ் ஷி? ஹூ இஸ் ஷி? அவகிட்ட என்ன கிளாஸ் இருக்கு? அவளோட லெவல் என்ன? புல்ல சாப்பிட்டுட்டு உடம்ப வளர்த்திருக்கா. நம்மள பத்தி என்ன தெரியும்? கிளாஸ் பத்தி என்ன தெரியும்? சொசைட்டிய பத்தி என்ன தெரியும் அவளுக்கு? பெரிய புத்திசாலியா அவ? இல்ல, ரைட்? ஆனா அவ முன்னாடி நீ என்ன தப்புன்னு சொல்லிருக்க. ஏன் ரிஷி, ஏன் உன் வீட்டோட வேலைக்காரியா இருக்கிறதுக்கு கூட அவளுக்கு தகுதி கிடையாது. ஆனா just stop it மனிஷ்கா. என்ன அவள வாய்க்கு வந்த மாதிரில பேசிக்கிட்டு இருக்க? வாட்? அவ இல்லாதப்ப கூட அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறல்ல. ஆமா, அவ ஒரு பட்டிக்காடு, அவ ஒரு லோ கிளாஸ். அவளுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. மலிஷ்கா, இங்க பாரு. என்ன மலிஷ்கா? என்ன வாட்? கேட்க கஷ்டமா இருக்கா? நீ அப்செட்டா இருக்கிறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ அப்செட் ஆகி தேவையில்லாம வாய்க்கு வந்த மாதிரில உளறிக்கிட்டு இருக்க. முதல்ல நீயே உன்னை பாரு. நீ எவ்வளவு கிளாஸி. நீ உன்னை பாரு எவ்வளவு ஹை ஸ்டாண்டர்ட்ல இருக்கன்னு. அப்புறம் எதுக்கு இப்படி கீழ்த்தரமான வார்த்தைலாம் பேசுற? கம் ஆன், யூ மை கிளாஸி கேர்ள். நாம ஒருத்தர தப்பா பேசக்கூடாது. ஆனா நீ பேசுவல்ல, என்ன பார்த்து நீ எல்லாமே பேசுவ, ரைட்? எனக்கு தெரிஞ்சு நீ அவ பக்கம் சாய ஆரம்பிச்சிட்ட ரிஷி. மலிஷ்கா, அந்த மாதிரி எதுவும் இல்ல. லிசன் மலிஷ்கா, நில்லு. என் கண்ணு நல்லா பாரு. என் கண்ணுக்குள்ள நீதான் இருக்க. நான் உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். லவ் பண்றியா? பண்றேன். நிஜமா பண்றியா? சத்தியமா நான் உன்னை லவ் பண்றேன் மலிஷ்கா. நீ என்னதான் லவ் பண்றியா? எஸ் மலிஷ்கா, யூ ஆர் மை மேட்னஸ். உன் மேல நான் பைத்தியமா இருக்கேன். உன்னோட இந்த பைத்தியக்காரத்தனத்தை அப்படியே நீ சேவ் பண்ணி வச்சுக்கோ. மலிஷ்கா, ரிஷி, என்ன விடு. you lost it. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? என்ன பண்ற நீ? Are you mad? இல்ல, உன் பின்னாடி பைத்தியமா அலையற. Just stop it. Just shut up மலிஷ்கா. சும்மா என்ன டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காத. என்னோட காதலை நான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? நான் ஒரு செகண்ட் லேட்டா வந்திருந்தா உன் நிலைமை என்ன இருக்குன்னு யோசிப்பா. ஆனா இன்னி வரைக்கும் ஆகலல்ல. இன்னைக்கும் ஆகல. ஏன்னா எப்பவும் போல என்ன காப்பாத்த நீ இன்னைக்கு ஓடி வந்துட்ட. பட் ரிஷி, என்னைக்காவது ஒரு நாள் நீ ஒரு செகண்ட் லேட்டா வந்தா கூட அது நம்ம காதலோட கடைசி நாளா இருக்கும். அன்னைக்கு நானும் புரிஞ்சுப்பேன். ரிஷியோட இதயம் எனக்காக துடிக்கலன்னு தெரிஞ்சிரும். ஆனா அந்த நாள் வரவே வராது. ஏன்னா நம்மளுடைய காதல்
நாம காதலிக்கிற விதமும் ரொம்ப வித்தியாசமானது. தனி சந்தோஷம், தனி பைத்தியக்காரத்தனம், தனி வேதனைகள் எல்லாமே தனியா இருக்கு. அதோட நானும் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ லக்ஷ்மிக்கு பறிஞ்சு பேசினதுக்காக. ஆனா நான் உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கறேன். உன்னோட காதலை சேவ் பண்ணி வை. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஐ லவ் யூ ரிஷி, ஐ லவ் யூ மோர் தென் எனிதிங். என் வாழ்க்கையை விட அதிகமா உன்னை நேசிக்கிறேன். ஆனா இன்னைக்கு அப்புறம் நீ இந்த மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. வற்புறுத்தி பண்ண வைக்க போறதும் நீயா தான் இருக்கணும். நான் தானே உன்னோட காதல், நான் தானே உன்னோட மேட்னஸ். அதனாலதான் உன்னோட விஷயத்துல நான் அதிகமா பொசசிவ் ஆகுறேன். எனக்கு தெரியும் நீயும் தான். கம் இன். சார், உங்களுக்காக சுதீப் சார் இந்த பென்ட்ரைவ் அனுப்பியிருக்காரு. ஓகே, தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ.